பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நிச்சயமாகவே ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பாருங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் அனுப்பும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் நெருக்கப்படுகிற காலங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து தான் வர்றோம். அப்படி நெருக்கப்படுற நேரத்தில் என்னால் என் கண்ணில் இனி கண்ணீரே இல்லை, அவ்வளோ நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறத நம்ம கேட்குறோம். அப்படி என்னில் பலன் இல்லாமல் போக மட்டும் நான் அழுதுட்டேன், இனி என்கிட்ட அழுகிறதுக்கு பலனே இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கு உட்காந்து நீங்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க. இந்த நாளில் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள், நம் தேவனாகிய கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும், இழந்து போன சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, பொருட்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதற்கான வசனங்களை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்ட நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நாம் சத்தியத்திற்குள்ளே போகலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. ரொம்ப காலம் ஆயிடுச்சு எனக்கு திருமணமாகி. 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு பிள்ளைகள் இல்லை. இன்னும் ஒரு சிலர் 11 வருஷம், 12 வருஷம், 13 வருஷம், 14 வருஷம் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறத நான் கேட்குறேன் பாருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் உங்களிடத்துல நான் சொல்லுவது என்னவென்றால், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நீங்கள் இவ்வளோ வருஷம் காத்துட்டீங்க. இந்த வருஷம், இந்த 2026 கர்த்தர் சொல்கிற காரியம், நீங்கள் மனசு விட்டு ஜெபிக்கிறத நிறுத்திடாதீங்க. அவ்வளோதான், நான் அதை மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. எந்த காலங்களுக்கும், எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கும் கர்த்தர் தடைய விதிக்கிறதே இல்லை. ஏன்னா அவர் நல்லவர். நாம் மகிழ்ந்து சந்தோஷம் சமாதானத்தோட கழித்திருக்கிறது தான் கர்த்தருடைய திட்டம் பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார விஷயத்தில் நீங்கள் எதை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பிஸ்னஸ் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி எல்லாம் நம்ம மூட்டை கட்டி வச்சிடலாம், அந்த மாதிரி இருக்காதீங்க. எது முடிந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருஷத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மீட்டு திருப்பி கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் பாருங்க. இன்றைக்கு ஒரு அற்புதமான வசனத்தை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சத்தியத்துக்குள்ளே போகலாம். 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. உங்கள் மூலமா அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. உங்களுக்கு நல்லது பண்ணும்படியாய் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, அதனால எந்த ஆசீர்வாதத்தையும் நழுவ விட்டு விடாதீர்கள். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், கை நழுவி போன காரியமாக இருந்தாலும், 2-3 நாளுக்கு முன்னாடி நம்ம இந்த நியூ இயரில் தியானித்தோம். மூழ்கி போன காரியம் எதுவாக இருந்தாலும், அது இரும்பாக இருந்தாலும் இரும்பு மிதக்கும் அப்படின்னு சொல்லி வசனத்தின் ஆதாரத்தோட பார்த்தோம். இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் பாருங்க. ஒரு முறை தாவீதும் அவன் மனுஷரும் எல்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க, யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறாங்க. ஷிக்லாகுன்ற இடத்துல தான் தாவீதும் அவன் குடும்பம் எல்லாரும் இருந்தாங்க. அந்த இடத்துல ஷிக்லாக் ஃபுல்லாக சுட்டெரிக்கப்பட்டாச்சு. 2 மனைவிகள், பிள்ளைகள், குமாரர், குமாரத்திகள் எல்லாரும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் பாருங்க. ஊருக்கு வந்து ஷிக்லாக்கு வந்து பார்க்கும்போது தாவீதுக்கும் அவன் மனுஷருக்கும் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அதை நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறேன். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும், தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். பாருங்க, அடுத்தது 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். சத்தமிட்டு அழுகிறாங்க. இனி அவங்களுக்குள்ள பலனே இல்லை, பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதுருக்காங்க.
எவ்வளோ ஒரு துக்கமான காரியம்னு பாருங்க. 6வது வசனம் முதல் லைன்ல போட்டிருக்கு, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்னு. எல்லாரும் அவன் கூட இருந்த மனுஷங்க எல்லாரும் தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு பாக்குறாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா? ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்தவர்களாக சோர்ந்து போய் எத்தனை வருஷம் ஆயிருச்சு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாதீங்க. நீங்க சோர்ந்து போனதை பார்த்து தான் ஆண்டவர் இந்த வசனத்தை அனுப்பி இருக்கிறார். பாருங்க, 6வது வசனம், 1 சாமுவேல் 30:6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க என்னத்தை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய காரு, உங்களுடைய வீடு, உங்க நகைகள், உங்க பொருட்கள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் குமாரத்திகள், மனைவி எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? நெருக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா? எதை நீங்க இழந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இந்த வருஷத்துல, இந்த 2026ல விட்டு விடாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை தொடர்ந்து பிடியுங்கள். கண்டிப்பா எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள்னு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் என்னோட பேசுனதுனால தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நிச்சயமா இது இந்த வருஷத்துல நிறைவேறும். விசுவாசிக்கிற எல்லாரும் நீங்க ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். எதை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கர்த்தருக்குள்ள உங்களை இந்த நேரத்துல திடப்படுத்திக்கோங்க. பாருங்க, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அடுத்தது ஆண்டவருடைய சித்தத்தை கேட்குறான் தாவீது. ஆண்டவரே, நான் இப்படி ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கேன், என் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டாங்க, எங்க ஊரு தீக்கிரையாக்கிட்டு போயிட்டாங்க, நான் திரும்பி போய் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த இடத்துல இருந்து என் மனைவி பிள்ளைகளை நான் மீட்டு கொண்டு வரணும், நான் போகலாமா அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஏபோத்துன்னு சொல்ற ஒரு இதை எடுத்து அதுல கர்த்தருடைய சித்தத்தை கண்டுபிடிப்பாங்க. பாருங்க, அது 8வது வசனத்துல போட்டிருக்கு. 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். நீங்க இன்னைக்கு இப்படி கேட்குறீங்க, ஆண்டவரே நான் போகலாமா, என் பணத்தை கேட்கலாமா, என் நகைகளை கேட்கலாமா, நான் இத்தனை இழந்திருக்கனே அப்படின்னு சொல்லி நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா? நிச்சயமா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ போ, அந்த இடத்துக்கு போ, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், எல்லாத்தையும் நீங்க திருப்பிக் கொள்வீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல, இந்த 2026ஆம் ஆண்டு நற்செய்தி என்னன்னா, நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். பாருங்க, தாவீது பாருங்க 19வது வசனம், இதெல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 19வது வசனம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும், வாயை திறந்து சொல்லுவோம், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஒன்றும் கூட மிச்சம் இல்லாம எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர். பாருங்க, நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் அவர் மீட்டு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வருஷத்துல அது நடக்கும். ஒரு புதிய வெளிப்பாட்டோட இந்த வார்த்தையை படிங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். நீங்க எந்த இதை இழந்தீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க போங்க, எல்லாவற்றையும் நீங்க திருப்பி பெற்றுக்கொள்வீர்கள். நெருக்கப்படுகிற காலங்கள்ல தேவனாகிய கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். அவருடைய சமூகத்துல போங்க. ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் உமக்கு தெரியும், இவை எல்லாவற்றிலிருந்தும் நீர் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர். அதுக்கு தான் முன்னாடியே 2 நாளாகமம் 16:9வது வசனத்தை சொன்னேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். உங்க மத்தியில அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு பெற்றுத்தர, மீட்டுத்தர அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் மீட்பர்.
அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கூட நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நிச்சயத்தி கொண்டு வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் பின்தொடருங்கள். நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.